என்னப்பா தேடுற? என்னப்பா தேடுற? நான் துட்ட தொலைச்சிட்டியா இல்ல பேக்கெட் அடிச்சிட்டாங்களா? அட உன்னதான்ப்பா கேக்குறேன். பைய தொலைச்சிட்டு தம்பி. சரிதான், உனக்கு தேடவே தெரியலையே. பையன் என்ன மேலேயே தொங்கின்னு கிடக்குது, இப்படியே பாத்துன்னு வரிய. ராலியா தான்ப்பா தேடுறேன். யோ என்னையா சொல்ற? லாரியை தொலைச்சிட்டியா? லாரி எப்படியா பேக்கெட் அடிக்க முடியும்? சும்மா பால் மாதிரி பேசாத. முதல்ல பைய காணம் தானே சொன்னேன், இப்ப லாரிங்கிற. பைய தான்ப்பா லாரியில விட்டேன். பைய லாரியில விட்டியா? அப்ப லாரி எங்க விட்ட? சாமி சத்து சும்மா கரியா, நானே பைய விட்டுட்டு அலலாடிக்கிறேன். ஏதோ பாவம் வில்லேஜ் பார்ட்டி ஆகிறியா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன். நம்மளே கலையாகிறியா நீ? நல்ல மெட்ராஸ் காரனை புரிஞ்சுக்க மாட்டீங்களே. சாமி தெரியாத பைய விட்டுட்டேன். ஆள விடு எப்பா. ஐயோ போ, உனக்கு கழிச்சு அப்படியே தான் இருக்க போகுது. ஏய் இறங்குடா சீக்கிரம். தெரியாத இடிச்சிட்டம் பண்ணிச்சுக்கீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. ஏன் பெரியவரா இவ்வளவு கூட்டம் இருக்கிற இடத்துல நீங்க மேல பாத்துட்டு வரலாமா? நான் அந்த லாரியே நினைச்சுக்கின்னு தேடிக்கின்னு வந்தனா, தெரியாத இடிச்சிட்டம் மன்னிச்சுக்கு தம்பி. லாரியை தேடுறீங்களா? லோடு ஏதாவது அனுப்பணுமா? நம்ம கிட்ட கூட லாரி இருக்கு. ஐயா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, திருச்சில இருந்து லாரியில வந்தேன். அது என் பையன் ஒண்ணு தொலைச்சு விட்டேன். திருச்சியில இருந்து லாரியில வந்தீங்களா? எதுக்கு? என்ன தம்பி பண்ண சொல்றீங்க? பஸ் டிக்கெட்லாம் தாறுமாறா ஏறி போச்சு. லாரி டிரைவர் 30 ரூபாய் தான் கேட்டாரு. கொடுத்துட்டு பின்னால காய்கறி மூட்டை மேல காத்தாரு வந்துட்டான். கழுத பையதான் மறந்து விட்டேன். ஏன் தம்பி நீங்க தான் இருக்கிறீங்களா? வேலைகளை பாக்குறீங்களா? இந்த பாலாஜி டிரான்ஸ்போர்ட் எங்க இருக்கு தெரியுமா? பாலாஜி டிரான்ஸ்போர்ட்டா? ஆமாங்க, அந்த லாரியில தான் வந்தேன். என் பையன் ஒண்ணு தொலைச்சு விட்டேன். பையில பணம் ஏதாவது வச்சிருந்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. நிலத்தோட பட்டா சிட்டாடா ரசீது என் பொண்ணோட ஜாதகம் இருந்துச்சு. சரி, இந்த பாலாஜி டிரான்ஸ்போர்ட் வண்டின்னு சொன்னீல, அதுல நீங்க மட்டும் தான் காசை கொடுத்து வந்தீங்களா இல்ல? என்ன மாதிரி ஒரு 10 பேர் இருக்குங்க. அப்படியே நல்லா தான் இருந்தது. பையன் தான் தொலைச்சு. சரி வாங்க. ஏன் பெருசு, சரக்கு ஏத்திட்டு வர லாரியில ஆளுங்க ஏறி வந்தா எப்படி? அப்புறம் பஸ் ட்ரெயின்லாம் எதுக்கு இருக்கு? என்ன தம்பி பண்றது? பஸ் ட்ரெயின்ல ரேட் கம்மியாவா இருக்குது, ஏழப்பாளையம் ஏற மாதிரி. பணம் கொஞ்சம் சுருக்கா இருந்தது, அதனால தான் லாரியில வந்தேன். பயங்கரமான ஆள் நீங்க தம்பி. அந்த பாலாஜி லாரி. சரி சரி வாங்க. என்ன வாசு? வணக்கம்ண்ணே. வாங்க. வாங்க சிவா, உட்காருங்க. இருக்கட்டும் தம்பி. சிவா. தம்பி தம்பி இவர்தான் அந்த டிரைவர். தம்பி உன் வண்டியில என் பைய விட்டேன். யோ என்னையா சொல்ற? அதாவது சிவா சார், இவரு உங்களோட பேசஞ்சர். திருச்சியில இருந்து இவரை நீங்க லாரியில ஏத்திட்டு வந்திருக்கீங்க, சரிதானே பெருசு? ஆமாங்க. யோ என்னையா நீ பாட்டுக்கு சும்மாரியா? வண்டியில தானே வந்தான். மூஞ்சி மறந்து போச்சா? திருச்சியில யாருன்னு இல்ல, என் கூட சிகப்பு சட்டை போட்டு ஒருத்த வந்தானே, மறந்து போச்சா? யோ பட்டி காட்டாங்கிறது சரியா தாயா இருக்கு. ஏதோ ஒரு வண்டியில ஏறி வந்து விட்டு என் வண்டியில வந்தன்னு உளறிட்டு இருக்கியா? போ போ, நீ எந்த வண்டியில வந்தியோ அந்த வண்டியில போய் தேடு போ. நம்ம வண்டி தான் உறுதியா சொல்றாப்லையா சிவா? அண்ணா இவன் கிராமத்தான். மஞ்ச பெயிண்ட் அடிச்ச லாரி எல்லாத்தையும் ஒரே மாதிரியா நினைச்சுக்கிட்டு நம்ம லாரின்னு போய் சொல்றானே. யோ நித்யா, எனக்கு தெரியாதாகும். தம்பி இந்த ஆள் வண்டியில் தான் நான் வந்தேன். திருச்சியில் ஒரு ரோடு வாழ்க்கை ஏத்துனாங்க. விழுப்புரத்துல 4 மூட்டை வெங்காயம், கேபிள்ல பெரிய விநாயகர் படம், ஒரு பூனை கண்ணு வச்ச நடிகை படமும் இருந்துச்சுங்க. நீங்க கேபின்குள்ள உட்கார்ந்து தான் வந்தீங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா ஒன்னும் சரி பண்ணல. பின்னால போய் காய்கறி மூட்டை மேல படுத்துட்டேன். யோ நீ ரொம்ப அதிகமா பேசுற. முதல்ல அந்த பெரியவரோட பைய கொடுத்து அனுப்பு. அண்ணா அவன் பொய் சொல்றானே. சிவா, மறைக்க நினைச்சு பொய் சொல்லி மாட்டிக்காத. முதல்ல பெரியவரோட பைய கொடுத்து அனுப்பு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். போ. இந்த பைய தான் தம்பி. ஐயோ எப்பா, என் உயிரே வந்துச்சு. எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா இருக்கு தம்பி. ரொம்ப புண்ணியமா போச்சு. நீ நல்லா இருக்கு தம்பி. பத்தா போய்ட்டு தம்பி. சரக்கு லாரியா பயணிகள் லாரியா மாத்திட்டியா? எத்தனை நாளா நடக்குது இந்த வசூல்? மறைக்காம உண்மையை சொல்லு. மன்னிச்சிருங்கண்ணா, நிறைய செலவு, சம்பளம் பத்தலைங்கண்ணா. ஆசைப்பட்டுட்டேன். தயவு பண்ணி இதை பத்தி முதலாளிகிட்ட எதுவும் சொல்லிடாதீங்கண்ணா. கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. எத்தனை நாளா இப்படி டிக்கெட் ஏத்துற வேலை பண்ற? 1 மாசமா தானே. நீங்க முதலாளிகிட்ட சொன்னா அவரு என்ன வேலையை விட்டு தூக்கிட்டு வரண்ணா. அண்ணா அப்படி பார்க்காதீங்கண்ணா. இனிமே இப்படி தப்பே பண்ண மாட்டேண்ணா. என்ன மன்னிச்சிருங்கண்ணா.
எப்படி எப்படி என்ன சொன்ன? இனிமே இந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டேன். பண்ணணும். எனக்கு பாதி பணம் கொடுத்துரு, நீ சந்தோஷமா சம்பாதிச்சுக்கோ. உண்மையாதான் சொல்றீங்களா? உண்மையாதான் சொல்றேன். ஆம்பளை ஒரு நாளைக்கு முதலாளியாக வேண்டாமா? இது பாரு, இது வரைக்கும் நீ சம்பாதிச்சதெல்லாம் நான் உனக்கே விட்டு கொடுத்தாச்சு. ஆனா இனிமே நீ 10 ரூபா சம்பாதிச்சாலும் 5 ரூபா எனக்கு கொடுத்துடணும். சரியா? சரிங்க அண்ணே. நல்லா சிரிக்கிறியே. முதலாளி வர. முதலாளி முதலாளி வணக்கங்க ஐயா. வணக்கம் முதலாளி. என்ன மாணிக்கா, ஆடிட்டரை பார்த்தாச்சா? பார்த்துட்டேன் முதலாளி. பணம் கட்டியாச்சா? இந்தாங்க. இது என்ன பணம்? டாக்ஸ் கட்டினது போக மீதி பணம் முதலாளி. நான் அளவா தானே கொடுத்து விட்டுருந்தேன். இல்ல முதலாளி, நம்ம ஆடிட்டர் கிட்ட டைப் அடிக்கிற பொண்ணு தப்பா கூட்டி 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சொல்லிடுச்சு. அதை நான் பார்த்து சரி பண்ணிட்டேன். மாணி, ஒவ்வொருத்தனும் 5க்கும் 10க்கும் அலையிற இந்த காலத்துல பண விஷயத்துல இவ்வளவு நேர்மையா இருக்கு. சரி, நீ என்கிட்ட வேலை பார்க்கறத நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன முதலாளி இப்படி சொல்றீங்க? நீங்க என்ன புள்ள மாதிரி பாத்துக்கிறீங்க, அப்புறம் நான் எதுக்கு 5க்கும் 10க்கும் ஆசைப்படணும்? அண்ணே மாணிக்கண்ணே, அண்ணே மாணிக்கண்ணே, மாணிக்கண்ணே இந்தாங்க 2 பையிலும் கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், பாவக்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் வச்சிருக்கேனே. ஏய், 2 பையிலையும் எல்லா காய்கறியும் சரியான அளவுல இருக்காடா? சரியா வச்சிருக்கேனே. வேணும்னா மீதி 10 ரூபா இருக்குது. இதுல 5 ரூபா, இதுல 5 ரூபா போட்டுமா? என்ன சேட்டையா? இதை கொண்டு போய் வீட்டில் கொடுத்துரு. எந்த வீட்டுலண்ணே? ஏய், எங்க அம்மா வீட்டில் கொடுறான். ஓ சரிண்ணே. வாங்க. காய்கறி என்ன இப்படி வேர்த்திருக்கு? உனக்கு என்ன, வீட்டுக்குள்ள குழு குழுன்னு இருக்க, வெள்ளை வெயில் மண்டை பொழுக்குது. நீ என்னடான்னா மேக்கப் கூட கலையாம ஐஸ் பட்டிக்குள்ள வச்ச தக்காளி பழம் மாதிரி இருக்க. நான் அப்படியா? நீங்க எப்படியா? காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு மார்க்கெட்ல லோடு வந்து அது எல்லாத்தையும் சரி பார்த்து கடைகளுக்கெல்லாம் அனுப்புற வரைக்கும் கத்தி கத்தி தொண்டையெல்லாம் வறண்டு போயிடும். அதுக்கப்புறம் 6 மணில இருந்து அந்த வெயில்ல மார்க்கெட்ல சுத்தி சுத்தி கலெக்ஷன் பார்க்கணும். சரி சரி, இப்ப குளு குளுன்னு இருக்குல்ல? கண்டிப்பா. உன் மடியில படுத்திருந்தா வேலை பார்த்த அலுப்பம் தெரியாது, குளு குளுன்னு இருக்கும். நான் வேணா ஃபேனை போட்டுட்டுமா? பாத்தியா, இப்பதான் குளு குளுன்னு இருக்கும்னு சொன்னேன், அதுக்குள்ள ஃபேனை போடலாமான்னு கேக்குறியா? ஏங்க, நான் ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்தேனே, அது உங்க அம்மாக்கு பிடிச்சிருந்ததா? என்ன சொன்னாங்க? ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரே சந்தோஷம் உங்களுக்கு. வேற ஒன்னும் சொல்லலையே. வேற என்ன சொல்லணும்? உன்கிட்ட ஏதா இவ்வளவு பணம்னு கேட்டாங்க, அதை பத்திலாம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்டேன், பேசாம இருந்துட்டாங்க. ஏங்க, உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்ல? தெரிஞ்சிருக்கலாம், புரிஞ்சிருக்கலாம். கடையில் விற்கிற அரிசியும் ரேஷன் கடை அரிசி மாதிரி தான் விற்கிறான். அதில் இருக்கிற மாதிரி தான் கல் இதுலேயும் இருக்கு. என்ன கழுத ஒரே வித்தியாசம்?
அது கழுவுன பிறகு நாரம். இது கொஞ்சம் பரவாயில்ல. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அதே அரிசியத்தான் வாங்குற, சமைக்கிற, கல் இருக்குன்னு புலம்புற. தினமும் எப்படி ஒரே மாதிரி உன்னால புலம்ப முடியுது? நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் பொங்கி போடுறது தானடா நீ தின்னுட்டு இருக்கிற. போர் அடிக்குதேன்னு என்னைக்காவது சாப்பிடாம இருந்தியா என்ன? அது சரி, அதுக்கு இல்லம்மா. இத்தனை வருஷத்துல அது அரிசி, கல்லு, நாத்தம்னு எல்லாமே பழகி போச்சு. நீ மட்டும் இப்படி தினமும் புதுசா பாக்குற மாதிரியே அதை பத்தி புலம்புற. ஆமா, எனக்கு அப்படி பேசி பேசியே பழகி போச்சு. மாணிக்கனை கொடுத்து விட்டாரு. அவன் எங்கடா? எனக்கு என்ன தெரியும், கொடுக்க சொன்னாரு, கொடுத்துட்டேன். ஒரு பை தான் கொடுத்தாரா? ஆமா, அவர் கையில இன்னொரு காய்கறி பை இருந்துச்சு. இதை எங்க அம்மா வீட்டுல கொடுத்துருன்னு சொன்னாரு. சரி நீ போ. சரிம்மா, வரமா. ரெண்டு பையில காய்கறி வாங்குறாரு. ஒன்னு எங்க அம்மா வீட்டுல கொடுன்னு கொடுத்து அனுப்புறாரு. எங்க அம்மா வீடுன்னு பிரிச்சு பேசுற அளவுக்கு ஆயிடுச்சுல. அரிசியில கல்லு கிடக்குது, நாடுதுன்னு தினசனம் புலம்ப தெரியுதுல. உன் பையன் பண்ற காரியம் நாரி கிடக்குதே, அதுக்கு மட்டும் உன் மூக்கு என்ன மூடியா கிடக்கு? இல்ல அந்த நாட்டம் பழகி போயிடுச்சா? வேண்டாத விஷயமெல்லாம் வாய்களையே பேச தெரியுது. இத பத்தி பேச்சு எடுத்தா மட்டும் வாய் மூடி கம்முன்னு இருக்க வேண்டியது. பேசுடா பேசு. சின்ன வயசுலயே உங்க அப்பனை பறி கொடுத்துட்டு தாலி அறுத்தவன்னு எல்லார்கிட்டையும் ஏச்சும் பேச்சு வாங்கிக்கிட்டேன்ல. உண்டை கஞ்சி உடம்புல சேராம ஓயாம பாடுபட்டு எவகிட்டையோ பல்ல காட்டி பாத்திரம் தேய்ச்சி வீட்டை கூட்டி பிள்ளைய வளர்த்தேன் பாரு. ஏன் பேச மாட்ட? தோளுக்கு மேல வளர்ந்து மீசைய முறுக்கிட்டு நிக்கிறல்ல. பேசுறா பேசு. என்ன திட்டு. உன் மூத்த மவன் இப்படி திரியறானே, அவனை கண்டிக்க கூடாதுன்னு கேட்டா என்ன திட்டு. பெத்தவடா நானு. ஒரு மகன் கிட்ட எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா? ஏதோ வயசு புத்தி கெட்டு திரியறான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த எடுபட்ட சிரிக்கி. அவனை முந்தானில இந்த வீடு உருப்படணும்னா முதல்ல உன் மூத்த மாவன் வாங்கிட்டு வர பொருளை எல்லாம் பார்த்து இது ஏதுரா எப்படி வந்துச்சுன்னு கேள்வி கேட்க பழகு. இல்ல மான மரியாதை முக்கியம் இல்ல, காசு பணம் தான் முக்கியம் நினைச்சினா எப்படியோ கிட்ட நாசமா போங்க. பிள்ளைங்களை வளர்க்கறது பெருசு இல்ல, அதுக்கு ஒழுங்கா வளர்றதுதான் முக்கியம். அம்மா, எனக்கு துண்டு எடுத்து கொடுமா. அம்மா, உன் அருமை புத்திரி துண்டு கேட்கறா, எடுத்து கொண்டு வந்து கொடு. பாத்ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் துண்டு வேணும், சோப்பு வேணுங்கிற நினைப்பெல்லாம் அவளுக்கு வரும். எல்லாரையும் குத்த சொல்லிக்கிட்டே இரு. பெரிய கழவ நாட்டம். தள்ளு, நான் கொடுத்துக்கிறேன். போ போ, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து கெடுத்து குட்டிச்சவராக்கு. என்னம்மா, உன் ரெண்டாவது பையன் ஏதோ சவுண்ட் விட்டுட்டு இருக்கான். அவனுக்கு என்ன, மிலிட்டரிக்கார மாதிரி எல்லாம் கரெக்டா நடக்கணும். காய்கறி கொடுத்து விட்டேன்னா வந்துச்சா? வந்துச்சு வந்துச்சு. எம்மாடி ராசா, ராசாச்சி இங்க பாரு, 4 இட்லி இருக்கு. திங்களான்னு ஒரு தேங்காய் பத்தை வாங்கி வச்சிருக்கேன் சட்னி அரைக்கிறதுக்கு. இந்த பாழா போன காக்கா லோடுக்குன்னு தூக்கிட்டு போகுமா, அரைக்க முடியல. நீ வச்சிருக்கியே கொடுங்க, எடுத்துட்டு வரேன். எம்மாடி, இந்த வெங்காய சட்னி இருந்தா கொஞ்சம் நாக்குக்கு நல்லா இருக்கும். சொல்லுன்னு இருக்கான்னு பாக்குறேன். வயசாகி போச்சு பாரு. மணிக்கம், நீ வந்து சாப்பிடுப்பா. இல்லம்மா, எனக்கு பசி இல்ல. அது எப்படி பசிக்கும்? மனுஷனுக்கு 5-6 வீடு இருந்தாலும் சாப்பிடறதுக்கு என்னமோ ஒரு வயதை தான் கொடுத்துருக்கான். எங்கிட்ட என்னடா முறப்பு, நீ எங்க சாப்பிட்டுருப்பன்னு எனக்கு தானே தெரியும். ஏய் கிழவி, என்ன இட்லிக்கு சட்னியா? பேசாம இட்லி எங்கே வாங்கி சாப்பிட்றேன். அத செய்திருக்கலாம். உங்க அம்மாவுக்கு அவ்வளவு பெரிய மனசு வருமா? நிர்மலா, இந்த கிழவி கிட்ட பேசி நம்ம ஜெயிக்க முடியுமா? நீ சும்மா இரு. அண்ணே, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுமா. பணம் வச்சிருக்கியா? பணமா? எதுக்கு? எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். போன மாசம் தானே வாங்கினேன். அது புக்ஸுக்குண்ணே. என்னைக்காவது நான் உன்கிட்ட அனாவசியமா பணம் கேட்டிருக்கேனா? எனக்கு 4-5 தாவணி வாங்கணும்னு கூட தான் ஆசை. அதுக்கெல்லாமா கேட்குறேன். இதெல்லாம் வேறையா? சரி சரி பாப்போம்.
என்னது பாப்போமா? அதெல்லாம் கிடையாது. எனக்கு நீ எப்படியாவது தந்தே ஆகணும். என்னடி உன் கடியாரம் என்ன அதிகாரத்துல ஓடுதா? நீ கேட்டதுக்கெல்லாம் அவன் கொடுக்கணும்னா எங்க போவான்? பெரிய இடத்துல தான் பொண்ணு கட்டணும். அத பத்தி எனக்கு என்ன? எங்க அண்ணன் எனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போகுது? ஆமாடி, நீ கேக்குறதெல்லாம் அவன் செய்யணும்னா அவனுக்கு வரப்போற மாமனாரு பெரிய குபேரனா தான் இருக்கணும். 3 லட்சம்ங்கிறது ரொம்ப சின்ன தொகை. அப்படியே சொல்றீங்க? என்ன சிதம்பரம் நீங்க? உங்க இடத்துல நான் இருந்திருந்தா 4 லட்சமா இருந்தா கூட சட்னு கொடுத்து பத்திரத்தை முடிச்சிருப்பேன். எப்பேற்பட்ட இடம்! அந்த பக்கம் சினிமா தியேட்டர், இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு, சென்ட்ரான இடம் இல்ல. கட்டணம் வேற ஸ்ட்ராங்கான கட்டணம். உங்களுக்கு என்ன கசக்குதா? கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு. இப்படித்தான் போன மாசம் வயல் ஒண்ணு வந்துச்சு. 2000 ரூபாய் சொன்னேன். என்னது? 2.5 லட்சம் விலையை சொன்னானோ இல்லையா, சட்னு முடிச்சுட்டேன். அப்படியா? ஒரு நிமிஷம் உட்காருங்க ஏன்னு சொன்னேன். பொடி நடைய பெரிய சாமிகிட்ட போனேன். விஷயத்தை கேட்டதும் சரின்னு ஒத்துக்கிட்டு அட்வான்ஸோட வந்துட்டாப்ல. உங்களை மாதிரி அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கலையே. சரி, அப்புறமா யோசிச்சு சொல்றேன். ஐயா, ரொம்ப யோசிக்காதீங்க, கட்டணம் கைவிட்டு போயிரும். 2.80 கூட பரவாயில்ல, முடிச்சு புடலாம். என்ன சொல்றிய? பார்க்கலாம். என்னத்த பார்க்கலாம்? ஒரு 3 லட்சத்துக்கு இவ்வளவு பார்க்கலாமா? இவர் எப்ப வீட்டை வாங்கி நான் கமிஷனை வாங்கி? ஏயா கடைக்காரர வாங்க ஐயா. சாமான்லாம் போட்டாச்சு ஐயா? போட்டாச்சுங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. லிஸ்ட்டை கொண்டா. இந்தாங்க. எங்கயா டூத் பிரஷ் சொல்லியிருந்தேன், காணா? இருக்குங்க ஐயா. எங்க இருக்கு? டூத் இருக்கு, பிரஷ்ஷா காணும். ஓ, அது இருக்குதா? ஐயா, நான் உங்க கடையில எவ்வளவு நாளா ஜாமான் வாங்குறேன். சுத்தம் வேறும் தெரியாத ஆளா இருக்கிறியா? 5 பிரஷும் ஒரே கலர்ல கொடுத்துருக்கிறியா? என் பொண்ணுங்களுக்கு குழப்பம் வந்துடாது? போச்சுக்காய்ங்க ஐயா, மறந்து போச்சு. பல ஞாபகம். இப்போ ஓகேங்களா? இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருந்தா குழந்தைகளுக்கு குழப்பம் வராது. அது எப்படிங்க ஐயா? எனக்கு சிவப்பு தான் வேணும், மஞ்சள் தான் வேணும்னு சண்டை போட்டுக்காதுங்களா? போடத்தான் செய்யுங்க. என்ன செய்யறது? நான் தான் மத்தியஸ்தம் பண்ணி பிரிச்சு கொடுப்பேன். அது இருக்கட்டும், திருவிளக்கு பூஜைக்குன்னு தனி லிஸ்ட் கொடுத்தன, அதுங்க ஐயா? இந்தாங்க ஐயா. என்னையா ஏலக்காய் விலையை கூட போட்டிருக்கிற? என்னது கூட போட்டிருக்கேனா? ஆமா, எனக்கு எல்லா ஜாமான் விலையும் அத்துப்படி தெரியுமா? டவுன்ல போடுற விலையை விட 3 ரூபா கூட போட்டிருக்கிற. அது டவுன் விலைங்க ஐயா. நம்ம ஊரோட ஒத்து பேசுறீங்க. 3 ரூபா தானுங்க ஐயா. 3 ரூபா தானா? ஐயா, உனக்கு 3 ரூபா அவ்வளவு எளப்பமா போயிருச்சா? 3 ரூபாய்யா. அந்த 3 ரூபா சம்பாதிக்க நான் முதுகுடியே பத்திரம் எழுதி பிழைக்கிறேன் தெரியுமா? இந்த திமிரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன் ஏலக்காய் வேணா, ஒண்ணு வேணா, எடுத்துட்டு உள்ள போ. கொஞ்சம் இருங்க ஐயா, கோச்சிக்காதீங்க ஐயா. பூஜைக்குன்னு சொல்றிய, ஏலக்காய் இல்லாம பொங்கல் மணக்குங்களா? எங்க வீட்டு பொங்கல் ஏலக்காய் எல்லாமே மணக்கும். என் பொண்ணுங்க கை மணம் அது. சரிங்க ஐயா, ஏலக்காய்க்கு 3 ரூபா குறைச்சே தரேன், எடுத்துக்குங்க. குறைச்சி தரியா? எதுக்கு? நீங்க நம்ம வாடிக்கை திருவிளக்கு பூஜைக்குன்னு கேட்குறீங்க, உங்களுக்காக குறைச்சி கொடுக்குறேன். எப்படி எப்படி? எனக்கா மட்டுமா? அப்படி ஒன்றும் தேவையில்லையா? டவுன் விலைக்கே ஊர் அமட்டுக்கும் கொடுக்குறதா கொடு, அதான் நியாயம். வேணாம், நீங்க ஏலக்காய் வாங்க வேணாம். என்னங்க ஐயா வில்லங்க பண்றிய? நீ ஐயா விலையை கூட்டி விற்கிற, அப்புறம் கேட்டா எனக்கு மட்டும் குறைக்கிறேங்கிற? ஒரு பரிதாபம் தான். 5 பொண்ணை பெற்று வச்சிருக்கீங்கல்ல, 5 பொண்ணு இருந்தா அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குல்ல. நீங்க அரசனும் கிடையாது. உங்களால உங்க பார்ட்டிங்களோட லட்சக்கணக்கா பேசத்தான் முடியும். பத்திரம் எழுதி பிழைக்கிற மனுஷனாச்சே, அந்த பரிதாபம் தான். இத பாரியா, உன் பழமொழி பரிதாபம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் ஒன்றும் ஆண்டியாயிர மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் பெத்து வச்சுக்கிற 5 பொண்ணுங்க இல்ல, மகாலட்சுமிங்க.